புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 வரை. இயேசு அவர்கள் நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவார். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருளடையாளங்களை செய்வார். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது தங்களுடைய கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவர் உடனிருந்து செயற்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தி உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோன் நோக்கியும் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும், கடவுள் அரசாண்டுகிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாக இருக்கின்றன. வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாக இருக்கின்றன. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் புனித ஜோசப் வாஸ், இலங்கையின் திருத்தூதராகிய புனித ஜோசப்பார் அவர்களுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இதை இலங்கை திருச்சபை ஒரு பெரும் விழாவாக கொண்டாடுகிறது. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு அடிப்படை காரணம் இலங்கையின் திருத்தூதராக இருந்த புனித ஜோசப் வாஸ் அடிகளார்தான். அவர் இங்கு வரவில்லை என்றால் இலங்கையிலே கிறிஸ்தவம் அழிந்திருக்கும் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எவரும் இருந்திருக்க மாட்டார்கள். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு தினம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய இந்த நாட்டிலே அந்த டச்சு காலத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் பெரும் துன்பங்கள் துயரங்களுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்ட பொழுது, அவர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது, விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்பட்ட பொழுது, எங்கு பணி செய்வதற்கு அர்ப்பணியாளர்கள் இல்லாத காலகட்டத்திலே, அருட்சாதனங்களை கொடுக்க முடியாத காலங்களிலே, மக்கள் இந்த நலம் தருகின்ற நற்செய்தியை கேட்க முடியாத காலகட்டத்திலே ஒரு தனி மனிதனாக இந்த தீவுக்கு வந்து நம்முடைய அந்த விசுவாசத்தை அவர் காத்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் இந்த திருப்பலியிலே நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் சிறப்பாக இவருடைய வாழ்வை இன்று ஆழமாக சிந்தித்து அவருடைய அடிச்சோடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆகவேதான் இன்று இந்த முதல் வாசகம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த நற்செய்தி அறிவிக்க வருகின்ற பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாக இருக்கின்றன. அந்த பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன. எசாயா புத்தகத்திலே அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடம்பெயர்வுகளுக்கு பிற்பாடு, புலம்பெயர்வுகளுக்கு பிற்பாடு, நாடு கடத்த பிற்பாடு வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலையிலே, ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலையிலே நம்பிக்கையை கொண்டு வருகின்ற ஒரு இறைவாக்கினராக எசாயா இறைவாக்கியிருக்கிறார். அவர் கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை, அவருடைய அந்த வார்த்தைகள் அவருடைய மலரிகளுக்கு அழகை கொடுக்கின்றன. ஆகவேதான் அவருடைய அந்த மலரடிகள் அழகானவை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் புனித ஜோசப் வாஸுடைய மலரடிகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜோசப் வாஸுடைய கால் அடிகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படி பணி செய்தார் என்றால், அவர் நடந்து சென்றார், கால்நடையாக சென்றார். அவர் சொல்லுகிறார்கள், ஒரு வெறும் காலோடு அவர் நடப்பார் என்று சொல்லி. அவருடைய அந்த மலரடிகள், அந்த கால்கள் எல்லாம் மரத்து போன கால்கள், அவைகளெல்லாம் இந்த கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் கடந்து சென்ற அந்த பாதங்களாக இருக்கின்றன. அவர் இரவிலே தான் இந்த பயணங்களை மேற்கொள்வார். காடுகள் ஊடாக, பல முட்கள் ஊடாக அவர் இரவிலே தன்னுடைய வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்காக அவர் நடந்து செல்வார் என்று சொல்லப்படுகிறது. அவர் சிறப்பாக இரவு பகல் பாராது காட்டு விலங்குகள் செறிந்து வாழும் காட்டுக்குள் கால்நடையாக பயணம் சென்று
தொற்று நோயால் வாடியவர்களை பராமரித்து வறட்சி காலத்தில் மழையை பொழிய செய்து அவருடைய செய்த பணியானது அளவிட முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் அவருடைய அந்த அழகான பாத அடிகளை அவர் சொல்லுகிறார்கள், யாழ்ப்பாணம், புத்தளம், கன்றி போன்ற இடங்களிலே அவர் பயணித்திருக்கிறார். அப்போ இவ்வளவு காலம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவர் சொல்லுகிறார், அவர் ஒரு நாளைக்கு 2 மைல் அல்லது 3 மைல் நடப்பாராம் கிட்டத்தட்ட இந்த பணிக்காக மக்களை தேடி செல்லுகிற பொழுது. 24 ஆண்டுகள் இந்த இலங்கையிலே அவர் பணிபுரிந்திருக்கிறார். கோவாவில் 24 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார்டா கிட்டத்தட்ட 15,000 மைல் அல்லது 20,000 மைல், 15க்கு 20,000 மைல், 15 தொடக்கம் 20,000 மைல் வரை அவர் இந்த இலங்கை தீவிலே நடந்திருக்கின்ற ஒரு கணிப்பை சொல்லுகின்றார். சிந்தித்து பாருங்கள், இத்தனை 1000 மைல்கள் நடந்து அவர் இந்த நற்செய்தி அறிவித்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய பாதங்கள் மிக மிக அழகானவர். புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 15 அந்த வசனங்களிலே இதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகின்றார். இந்த மலரடிகள் எவ்வளவு அழகானவை என்பதை சொல்லுகின்றார். அவர் ஒரு அழகான இந்த ஆன்மீக கணக்கை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலே அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள். அப்போ நாங்கள் ஆண்டவர் நோக்கி எங்களோட மக்கள், இலங்கை மக்கள், நாங்களுடைய பங்கு மக்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் நோக்கி மன்றாட வேண்டும் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, மன்றாட முடியாது. திரும்பி சொல்கிறார், அவர்கள் கேள்வி உறாத ஒருவர் மீது எப்படி நம்பிக்கை கொள்வார்கள்? அப்போ மன்றாடுறதுக்கு நம்பிக்கை தேவை. நம்பிக்கை எப்படி வரும்? அவர்கள் ஆண்டவரை பற்றி கேட்க வேண்டும், ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி கேட்கணும். இந்த திருப்பள்ளியிலே நாங்கள் ஆண்டவரை பற்றி அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவிப்பு, எங்களுடைய மறையுரைகள், நாங்கள் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவர்களிலே ஆழமான நம்பிக்கை ஒன்று உருவாகும். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே 10ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 15 இதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லுகிறது. நற்செய்தி அறிவிப்பவருடைய மெலடிகள் எத்துணை அழகாக இருக்கின்றன. அதற்கு பவுல் ஒரு அழகான ஒரு ஆன்மீக விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் மீது நம்பிக்கை கொண்டாலிருந்து அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள். அப்போ எங்களோட மக்கள் எல்லோரும் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறார்கள் என்றால் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் நோக்கி நாங்கள் மன்றாட முடியாது. ஆகவே மன்றாடுவதற்கு அடிப்படை நம்பிக்கை. ஆகவே தாங்கள் கேள்வியுறாதவர் மீது எப்படி அவர் நம்பிக்கை கொள்வார்கள். அப்போ இந்த நம்பிக்கை எப்படி வருவானும்? நம்பிக்கை வருவது கேள்வி உறுவதனால். ஆகவே இந்த மறையுரைகளை நாங்கள் இந்த டிவியில் கேட்குறோம், இந்த அழகான இணையத்தூடாக கேட்குறோம், திருப்பள்ளி கேட்குறோம், பல வழிகளை கேட்குறோம், யூடியூப் வழியாக கேட்குறோம். அப்போ கேட்கிற பொழுது தான் அங்கே நம்பிக்கை வருகிறது. ஆனால் நம்பிக்கை வருவதற்கு அவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். யாராவது ஒரு ஆள் அவர்கள் கேட்க வேண்டும். கேட்கிற பொழுது தான் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை கேட்கிற பொழுது அங்கே ஒரு அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? ஆகவே அடிப்படையிலே ஒருவர் அனுப்பப்பட வேண்டும், அவரதை சொல்ல வேண்டும், மக்கள் கேள்விப்பட வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை வருகிற பொழுது அங்கே ஆண்டவர் நோக்கி மக்கள் மன்றாடுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் மனிதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார், இந்த அப்போஸ்தலர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஆகவேதான் நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எவ்வளவு அழகானவை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது, நம்முடைய புனிதர் ஜோசப் வாசுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவருடைய மலரடிகள், பாதங்கள் அழகானவை என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர்கள் இந்த கோவாவிலிருந்து இந்த இலங்கை மண்ணுக்கு வந்து தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக அணைத்து இந்த இலங்கை முழுவதுமே நடந்து சென்று இந்த நற்செய்தியை அறிவித்தார், கேட்டார்கள், மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அங்கே அவர்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றார்கள். ஆகவேதான் இன்று நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். அவருடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அவர் கோவாவில் இருக்கின்ற ஒரு கிராமத்திலே பிறந்தார். சிறு வயதிலேயே அவர் ஆண்டவரின் மீது ஆழமான அன்பு கொண்டவராக இருந்தார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவருக்கு இலங்கை வர வேண்டும் என்ற தனியாத ஒரு தாகம். ஏனென்றால் இலங்கையிலே இங்கு எவரும் இல்லை, அறிவிப்பதற்கு குருக்கள் இல்லை, துறவிகள் இல்லை, மக்கள் 1000 ஆடுகளைப் போல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிற பொழுது அவருக்கு இலங்கை வர வேண்டும் என்ற ஆவல் வருகிறது. ஆனால்
பல முறை அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். இல்லை, அங்கு போனால் அபாயம், அங்கு போனால் அழிவு, உம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை என்று அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார். இறுதியிலே அவர் அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறார். நாங்கள் அனுப்பப்படுவது போல, 1000 நாள் நிலவரத்துக்கு அனுப்பப்படுவது போல, இங்கு போம் அங்கு போம் என்று சொல்லப்படுவது போல புனித ஜோசப் வாஸ் இங்கே அனுப்பப்படவில்லை. தாமாகவே இந்த இலங்கை தீவுக்கு வந்தால் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆபத்து இருக்கின்ற தெரிந்து இலங்கை தீவுக்கு வந்தார். ஒரு சாதாரண தொழிலாளியாக, சாதாரண பிச்சைக்காரனாக இந்த இலங்கை வந்து எல்லா இடமும் சென்றார். அவருக்கென்று ஒரு பாதுகாப்பு இருக்கவில்லை, அடுத்த நேர உணவு என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே ஆண்டவருடைய பராமரிப்பிலே தான் முற்றுமுள்ளதாக அவர் நம்பிக்கை வைத்து தன்னுடைய பணியை செய்தார். வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் கொண்டு வரவில்லை, அவருக்கு ஒரு நிரந்தரமான இடம் இருக்கவில்லை. அவர் படுத்த இடங்களெல்லாம், போகிற இடங்களிலே எங்கெல்லாம் மக்கள் அரவணைக்கிறார்களோ அங்கு இருந்தார், பணி செய்தார். ஆகவே தான் 2வதாக அவர் முற்றுமுழுதாக ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து அவர் வாழ்ந்தார். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது போல, மண்ணுலகின் எல்லைகள் யாவும் கடவுள் அருளும் மீட்பை காணும் என்று சொல்வது போல, அவருடைய வாழ்க்கை முழுவதும் மண்ணுலகினுடைய எல்லைகள், இலங்கை தீவு முழுவதும் ஆண்டவர் கொடுக்கின்ற அருளை காண வேண்டும் என்று அவர் உழைத்தார். அதன்றைய பவுல் 2ஆம் வாசகத்திலே சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவெளாத கண்ணீரோடு நாங்கள் உங்கள் ஒருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நினைவுகொள்ளுங்கள். ஆகவே இந்த புனித ஜோசப் வாஸ் அவர்கள் இலங்கையினுடைய பவுல் என்று சொல்லலாம், இலங்கையினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அங்கே அந்த மக்களுக்கு பவுல் தெளிவாக சொல்லுகிறார், 3 ஆழம் நான் இந்த இடத்திலே பணியாற்றினேன். எப்படி பணியாற்றினேன்? அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை அவர் ஓய்வில்லாமல் அறிவித்தார். அதனுடைய அவரைத்தான் இந்த ஜோசப் வாஸ் அவர்கள் பின்பற்றுகின்றார், புனித பவுலை போல. இன்று நற்செய்தி சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே, இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இதுதான் இந்த புனிதர்களை தங்களுடைய நாடுகளை விட்டு வெளியேற செய்த புனித பிரான்சிஸ் சவேரியாராக இருக்கலாம், புனித பிரான்சிஸ் அசிசியாக இருக்கலாம், அல்லது போனால் நம்முடைய புனித ஜோசப் வாஸாக இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, முற்றுமுழுதாக விட்டுவிட்டு அவர்கள் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள். சொல்லுகிறார், நீங்கள் போகிற பொழுது, இவ்வாறு பணி செய்கிற பொழுது அங்கே அருங்குறிகள் தென்படும். இப்படியான புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வெளியேறுகளுடைய வாழ்க்கையிலே நிறைய புதுமைகளாக இருக்கும். அவர் சொல்லுகிறார், அவர்களின் பேரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பார். அவர்கள் புதுமைகள் செய்து கொண்டே போவார். அந்த அருள் அடையாளங்களினால் ஆண்டவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார் என்று நற்செய்தி சொல்லுகிறார். இது புனித ஜோசப் வாஸுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது புனிதத்தோடு, ஆன்மீக வாஞ்சியோடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசத்துக்கு சென்று தன்னுடைய பெற்றோர்களை, சகோதரங்களை எல்லாம் நினைக்காமல் முற்றுமுழுதாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது, ஒரு புனிதமான வாழ்வை வாழுகிற பொழுது அவரூடாக நிறைய புதுமைகள் நடைபெறும். அந்த புதுமைகளூடாக அவருடைய வார்த்தைகளை, ஆண்டவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார் என்று சொல்வது போல புனித ஜோசப் வாஸுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. கண்டியில் ஒரு முறை மிக பெரும் ஒரு வறட்சி ஏற்படுகிறது. மக்களுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை என்றால் அங்கு பயிற்சிகை இல்லை. மிகவும் ஒரு பட்டு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே கண்டி அரசன் அங்கிருக்கின்ற அந்த சமய தலைவர்களை கொண்டு வந்து செபிக்க சொல்லுகிறார். வேறு வழியில் எங்களுக்கு ஏதோ ஆண்டவரிடம் நோக்கி செபித்து இந்த மழையை பெற்று தாருங்கன்னு சொல்லுகிறார்கள். பலர் முயற்சி செய்கிறால் முடியவில்லை. இறுதியாக கண்டி அரசன் அறிகின்றான், அங்கே ஒரு குருவானவர் இருக்கிறார், பரிசுத்தமான குருவானவர், எளிமையான குருவானவர், தன்னுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரு குருவானவர் இருக்கிறார். அவர் ஒரு புனிதர், கடவுளுடைய மனிதர். அவர் இருக்கிறார். அவரிடம் போனால் அவர் செபிப்பார். அப்பொழுது புனித ஜோசப் வாஸ் அவர்களுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. அவர் வருகிறார், ஒரு சிறிய பீடத்தை அங்கே கட்டுகிறார். அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி செபிக்கிறார். சொல்லுகிறது, அந்த நேரத்திலே அவருடைய செபத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய என மழை வருகிறது. எல்லா இடமும் மழை பெய்கிறது. மக்களுக்கு பெரும் ஆரவாரம். அவருடைய அந்த வறட்சி முடிவடைகிறது. அவர்கள் மீண்டும் நல்ல பயிர்களை செய்து வாழ்கிறார். அந்த மழை பெய்கிற வேளையில்
சொல்லுகிறார்கள் ஒரு புதுமை என்னவென்றால், அந்த பீடம் இருக்கின்ற அந்த பகுதியிலே மாத்திரம் மழை பெய்யவில்லை, அதைத் தொடர்ந்து மழை பெய்ததாக வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. அது அவருடைய ஆழமான அந்த செவ வாழ்வை, ஆண்டவருடைய மனிதர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆகவே இந்த நற்செய்தி சொல்வது போல உலகெங்கும் சென்று இந்த படைப்புகளை நற்செய்தி அறிவிக்க வேண்டும் போகிறவர்கள் மத்தியிலே பெரும் புதுமைகள் நடைபெறும். அந்த பெரும் புதுமைகளை இவரும் செய்தார். இவருடைய வாழ்க்கையிலே அந்த புதுமைகள் நடைபெற்றது. அங்கே ஆண்டவர் இந்த புதுமைகளூடாக அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஒரு முறை கண்டியிலே பெரும் கொள்ளை நோய் ஏற்பட்டது. அப்பொழுது புனித ஜோசப் வாஸ் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று, வழமையிலே கொரோனா என்றால் நாங்கள் வெளிக்கிட பயப்படுவோம். எங்களுடைய கொரோனா காலத்தில் எங்களுக்கு தெரியும் எத்தனை குருக்கள் மரணித்திருக்கிறார்கள், வெளிநாடுகளில் எத்தனை குருக்கள் மரணித்திருக்கிறார்கள். அந்த கொரோனா காலத்திலே நாங்கள் யூடியூப்பிலே பார்த்தால் அடிக்கடி இந்தியாவிலே பலர் மரணித்து அந்த அடக்கங்கள் கூட ஒரு திருப்பறி இல்லாமல் நடைபெற்றதை நான் பார்த்து கவலைப்பட்டிருக்கிறேன். ஒரு குருவானவர் செத்தால் இறுதியாக ஒரு பெரும் அழகான திருப்பலியோடு தான் அவர்கள் புதைக்கப்படுவார். ஆனால் இந்தியாவில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு 2 பேர் 3 பேர் வந்து தூக்கி கொண்டு வந்து ஒரு பாட்டை பாடிக்கொண்டே புதைத்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் மக்களோடு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு புனித ஜோசப் வாஸ் ஒவ்வொரு வீடு வீடாக போனார், பொன்களை எல்லாம் கட்டினார், அந்த மக்களுக்கு பணி செய்தார். அவர் கிறிஸ்தவர்களை பார்க்கவில்லை, இந்துக்களுக்கும் அவர் பணி செய்தார். அங்கிருக்கிற மக்கள் எல்லோருக்கும் மதம் பார்க்காமல் செய்தார். அப்பொழுது மற்ற சமயத்தினர் சொன்னார்கள், இவருக்கு மக்களிலே எவ்வளவு அன்பு இருக்குன்னு பாருங்கள், எப்படி ஒரு அழகான பணியை செய்கிறார்கள் என்று வியந்தார்கள் என்று நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். அன்பானவர்கள், இன்றைக்கு நாங்கள் புனித ஜோசப் வாசுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது எங்களுக்கு நன்றி. இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்னா இவரால் தான், இல்லை என்றால் நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை அறிந்திருக்க மாட்டோம். அதுக்கு மேலாக இவர் எங்களுக்கு ஒரு மேல்வழி சட்டமாக இருக்கிறார், குருக்களுக்கு ஒரு மேல்வழி சட்டமாக இருக்கிறார். இந்த இலங்கை தீவு முழுவதையுமே ஒரு குருவானவர் நிர்வகித்திருக்கிறார் என்றால், மக்களை பார்த்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான குருக்கள், ஆயிரக்கணக்கான குருக்கள் என்று இந்த மறை மாவட்டங்களில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த ஜோசப் வாசுடைய பணி எங்களையும் வந்தடைகிறது, நாங்களும் அதே போல் பணி செய்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். மறை ஆசிரியர்களாக அல்லது போனால் பணியாளர்களாக எந்த அளவுக்கு இந்த புனித ஜோசப் வாசனம் இருந்த அந்த ஆன்மீக வாஞ்சை, உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஆன்மீக வாஞ்சை எல்லாவற்றையும் விட்டு எளிமையான ஒரு வாழ்வோடு, அதாவது அவருடைய பாத அடிகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது போல எங்களுடைய பாத அடிகளும் அழகாக மாற வேண்டும். ஆகவே இந்த அழகான நாளிலே நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எவ்வளவு அழகானவை, என்னுடைய அழகடிகள், உங்களுடைய மலரடிகள். இனியும் இந்த இலங்கை தீவிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருடைய மலரடிகளும் இந்த புனித ஜோசப் வாசை போல அழகான மலரடிகளாக மாற இறையருள் வேண்டி நாங்கள் மன்றாடுவோம். ஆமேன்.